நடிகர் கார்த்தி இவருடைய வெற்றி படங்களை நம்ம எப்படி வகைப்படுத்தணும் அப்படின்னா, அதை வெறுமனே வெற்றி படங்கள் அப்படின்னே சொல்ல முடியாது. தமிழ் சினிமாவை தரம் உயர்த்திய படங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய முதல் படமான பருத்தி வீரனில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வெறுமனே கமர்ஷியல் வெற்றியை மட்டும் இருக்காது. தமிழ் சினிமாவில் ஒரு புது கதை களத்தை அல்லது புது கதை அம்சத்தை கொண்டதாக தான் இருக்கும். பருத்தி வீரன், ஆயிரத்தில் ஒருவன், அப்புறம் பையா, நான் மகா அல்ல, சிறுத்தை, மெட்ராஸ், கொம்பன், தீரன் அதிகாரம் ஒன்று, கைதி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவ்வளவும் பார்த்திங்கன்னா தனித்துவமான படங்கள், எல்லாமே கமர்ஷியலாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்கள். இன்னும் சொல்லப்போனால் கடைசியாக கூட பார்த்திங்கன்னா 2022 தீபாவளிக்கு சர்தார்ங்கிற ஒரு கமர்ஷியல் படம் நடித்தால அந்த படம் பார்த்திங்கன்னா சமுதாயத்துக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையாக தான் இருந்துச்சு. இப்போது அப்படி ஒரு படத்தை தான் நடிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட இந்த படத்தோட கதையை கேட்கும்போது கார்த்திக்கு இது இன்னொரு தீரன் அதிகாரம் ஒன்று அப்படின்னா சொல்லலாம். அது எந்த படம், யார் படம் அப்படின்னா, ஏற்கனவே தெரியும் விக்ரம் பிரபு வச்சு டானாக்காரன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வெற்றி படத்தை கொடுத்தவர் தான் நடிகரும் இயக்குனருமான தமிழ். இவரை டானாக்காரன் இயக்குனர்னு சொல்கிறத விட ஜெய்பீம் படத்தில் அந்த போலீஸ்காரன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு நடிகராகவும் பரிச்சயம் ஆகிட்டார். அசுரலையும் நடிச்சிருப்பார். இப்போ அவர் தான் கார்த்தியோட அடுத்த படத்தை இயக்கப் போகிறார். கார்த்தியோட 29வது படத்தை. இவர் தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபுக்கிட்ட ஒரு கதையை சொல்லியிருக்காரு. அது என்ன கதைனா, தமிழோட சொந்த ஊர் ராமேஸ்வரம். ஸோ ராமேஸ்வரம் இலங்கை, அங்கே நிலவிய கடற்கொள்ளையர்களோட அந்த வாழ்க்கை. அதாவது நமக்கு கடற்கொள்ளைகள்னாவே நம்ம கரிபியன் தீவு தான் ஞாபகம் வரும். ஆனால் ராமேஸ்வரம் இலங்கையில் நடக்கக்கூடிய, அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி கடற்கொள்ளையர்கள் எப்படியெல்லாம் அட்டகாசம் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த படத்தை இயக்கப் போகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சமத்தியான ஆக்ஷன் படமாக கார்த்திக் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தீரன் அதிகாரம் ஒன்று எப்படி கார்த்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்டையாக இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு வேட்டையாக இருக்கும். கடற்கொள்ளையர்கள், கார்த்தி, தமிழ். ஸோ இப்படி கேட்கும்போதே நிச்சயமாக சொல்லலாம், இந்த படம் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் காட்டாத ஒரு கொள்ளை கும்பலை வெட்ட வெளிச்சமாக்க போகுது அப்படின்னு. இந்த படத்தோட ஷூட்டிங்கை வர நவம்பர் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம் கார்த்தியர்கள். கார்த்தியோட 29வது படம். இப்போ சர்தார் 2 ஷூட்டிங்கில் நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. எது எப்படியோ அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகும். எப்படி தீரன் அதிகாரம் ஒன்று பவாரியா கொள்ளையர்களை இந்த உலகுக்கு, அதுவும் ரகசியமாக ஈடுபட்டிருந்தவங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திச்சோ, அதே மாதிரி தான் இந்த கடற்கொள்ளையர்களை உலகம் முழுக்க இந்த படத்தின் மூலம் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் கரிபியன் தீவுனா அது ஃபாரினில், அதெல்லாம் ஓகே. பட் நம்ம தமிழ்நாட்டிலே இப்படியெல்லாம் கடற்கொள்ளையர்கள் ஈவு இரக்கம் இல்லாமல் இருந்தாங்களா, இப்படி ஒரு கும்பல் இப்போ இருக்கா, அவங்கள என்ன பண்ணாங்க, இப்போ எங்கே இருக்காங்க, அது போன்ற பல விஷயங்களை தமிழர்கள் காட்ட போகிறாராம். ஸோ நிச்சயமாக தமிழ் சினிமாவை அதிர வைக்கக்கூடிய ஒரு பக்கா ஆக்ஷன் படம் ரெடி அப்படின்னே சொல்லலாம்.